உந்தன் கையில் சக்தி வாய்ந்த ஆயுதம் நானே, எனக்கு எதிராக வாய்த்திடும் ஓர் ஆயுதம் உண்டோ? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மிகுந்த மகிமை உண்டாவதாக. Praise be to the holy name of our God. இந்த நாளிலேயும் இந்த இயேசுவின் கூழாங்கல் என்கிற யூடியூப் சேனல் மூலமாய் உங்கள் ஒவ்வொருவர் மத்தியிலேயும் ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதிலே நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். Even today we are so glad to meet you through this voice message through our YouTube channel, Yesivin Kulangal. அநேகர் இந்த வார்த்தைகளை தொடர்ந்து கேட்டு உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுகிறபடினால் தேவனுக்கும் உங்களுக்கும் நான் நன்றிகளை செலுத்துகிறேன். I am so happy that many of you have sent your feedbacks and comments, so I am so happy to thank you. இன்னும் அநேகர் இந்த வார்த்தையை கேட்டருளும்படி உங்களுடைய பாதங்களிலே என்னுடைய கோரிக்கைகளை வைத்து விடுகிறேன். I am also requesting everyone to hear this message. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நேரடியாய் ஆண்டவருடைய வார்த்தைக்குள் நாம் போவோமாக. May God bless you abundantly. Let's go into the message. தெரிந்து கொள்ளப்பட்ட 12வது சீடன். The chosen disciple, who is the 12th one. இன்றைய செய்தியின் தலைப்பு தெரிந்து கொள்ளப்பட்ட 12வது சீடன். Our topic for today is the chosen 12th disciple. 12 சீடர்களை இயேசு சாமி உயிரோடு இருக்கும் காலத்திலே தெரிந்து கொண்டார். Jesus Christ has chosen 12 disciples when he was living in the earth. அவர் தெரிந்து கொண்ட அந்த தெரிந்து கொள்ளுதலில் ஒரு குறைவு உண்டானது. அது யூதாஸ் காரியத்தின் நிமித்தமாய் உண்டான குறைவு. Because of Judas Iscariot, there was a loss in the 12 disciples. அது சீசர்களுடைய மனதிலே ஒரு அலட்டலாக சீசர்களுடைய மனதை காயப்படுத்தக்கூடியதா இருந்தது. So it was a troubling situation among the disciples. எனவே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டது 12. எனவே 12 சீசர்கள் நாம் காணப்பட வேண்டும், 11 இருப்பது நல்லதில்லை என்று தீர்மானம் எடுத்தார்கள். So that's the reason they have taken decision that we should be complete and we should be like 12 members. அப்படி தீர்மானம் எடுத்து தெரிந்து கொள்ளப்பட்ட, அதாவது இயேசு மரித்து பரமேறின பின்பு தெரிந்து கொள்ளப்பட்ட 12வது சீடன் யார்? So after God has resurrected, so who was the 12th chosen disciple? தேவன் ஏன் இந்த சீடனை தெரிந்தெடுத்தார்? Why God has chose this disciple? இன்றைக்கு தெய்வம் நம்மளை தெரிந்து கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும்? What we have to do that God has to choose us. இன்றைக்கு அழைக்கப்பட்டு இருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம், சத்தியத்திலே நிலைநிற்கிறோம், ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டு விட்டோமா? We are called, we are living as per the word, we are living as per the discipleship. So are we living? நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பிலே உறுதியாய் இருந்தால் போதாது, தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த பட்டியலிலே உங்களுடைய நாமங்கள் பொறித்தரப்பட வேண்டும். It's good that we are called, but are we the chosen among the called ones? இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட 12வது சீடனுடைய பெயர் என்ன? So what is the 12th name of the 12th disciple? அப்போஸ்தலரின் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசித்து பார்ப்பீர்களானால், Book of Acts chapter 1 and verse 23 if you read. அப்போஸ்தலர் 1:23. Acts 1 and 23. அப்பொழுது அவர்கள் யூஸ்த் என்னும் மறுநாமமுள்ள பர்சபா எனப்பட்ட யோசேப்பும் மத்தியாவும் ஆகிய 2 பேரையும் நிறுத்தி என்று வேதத்திலே வாசித்தருகிறோம். We can read, so they nominated 2 men, Joseph called Barsabbas, also known as Justus, and Matthias. இந்த 2 பேரில் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனிதன் தான் மத்தியாஸ். Out of these 2, one is the person who was chosen, was Matthias. இப்ப தேவனாகிய இயேசு கிறிஸ்து பரமேறி போன பின்பு தெரிந்து கொள்ளப்பட்ட 12வது சீடன் அது மத்தியா. So after God has resurrected and went to heaven, so the last disciple who was chosen was Matthias. சரி, ஏன் இந்த மத்தியாசை தேவன் தெரிந்து கொள்ள வேண்டும்? Why God has to choose this Matthias? அவனோடு இருந்த யூஸ்து என்னும் பெயர் கொண்ட பர்சேபா என்னும் மறுநாமம் உள்ள யோசேப்பை ஏன் தேவன் தெரிந்து கொள்ள Why வேண்டும்? they have not called Joseph, who is Barsabbas? இன்றைக்கு எத்தனையோ பேர் இருந்தும் தேவன் ஏன் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார்? Today so many people are there. Why God has chosen us? இன்றைக்கு எத்தனை பேர் இருந்தும் தேவன் அநேகரை தெரிந்து கொண்டு ஏன் நம்மளை தேவன் தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்? Why God did not choose us, since he had chose many of the people? இந்த மத்தியாசை தேவன் தெரிந்து கொள்ள காரணம் என்ன? What's the reason that God has chosen this Matthias? அப்போஸ்தலரின் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசித்து பார்ப்பீர்களானால், If you read Book of Acts chapter 1 and verse 22. அப்போஸ்தலர் 1:22. Acts 1 and 22.
அவர் நம்மளிடத்தில் சஞ்சரித்த காலங்களிலெல்லாம் எங்களுடனே கூட இருந்த மனுஷர்களில் ஒருவன் அவர் உயிர்த்தெழுந்ததை குறித்து எங்களோடு சாட்சியாக ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். It says, beginning from John's baptism to the time when Jesus was taken up from us, for one of these has become witness with us for his resurrection. இதில் நாம் கவனித்து கேட்க வேண்டிய வார்த்தை என்ன? What is it? We have to listen much here. எங்களோடு கூட இருந்த மனுஷன். It says he was with us. இயேசுசாமி பூமியிலே சஞ்சரித்த நாளிலேயும், when God was living on the earth, அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாட்களிலேயும் till the day he was resurrected, அப்போஸ்தலர்களோடு இருந்த ஒரு மனிதன் தான் இந்த மத்தியாஸ். So this Matthias was a person who was there till John's days and even till after Jesus Christ was taken up. எங்களோடு வாழ்ந்தவன் என்று அவனை குறித்து சாட்சி கொடுக்கிறார்கள். Here his testimony is, he have lived with them. இந்த மத்தியாஸ் முதலாவது தெரிந்து கொள்ளப்பட முதல் காரணம் அப்போஸ்தலர்களோடு இயேசுவோடு வாழ்ந்தவன். The first reason Matthias was chosen was that he lived with them. வாழ்ந்தவன் என்பது எதை காண்பிக்கிறது? What does it show that he lived with them? அது அவர்களோடு ஐக்கியப்பட்டு இருக்கிறதை காண்பிக்கிறது. It shows the fellowship of him with them. மற்றும் அவனோடு வாழ்ந்தது எதை காண்பிக்கிறது? What else is the presence? இயேசு இருக்கும் பொழுதும் இருந்தான். He was there when Jesus was there. இயேசுசாமி மரித்த பிறகும் இருக்கிறான். He was there after the resurrection of Jesus. ஆனால் அவன் எந்த விதமான போஸ்டிங்க்கு ஆசைப்படல. But he was not looking for any postings. அவன் எந்த விதமான தலைமைத்துவத்திற்கு பதவிக்கு அவன் ஆசைப்படல. He was not interested in any leadership things. அவன் சாதாரண ஒரு விசுவாசியாய், சாதாரண ஒரு நபராய் அவன் இயேசுவை பின்பற்றிக் கொண்டே இருக்கிறான். He was like a normal person following God. இன்றைக்கு மத்தியாஸ் தெரிந்து கொள்ளப்பட முதல் காரணம் அவன் அப்போஸ்தலரோடு ஐக்கியப்பட்டு இருந்தான். The first reason he was chosen is that he was having the fellowship with the apostles. இரண்டாவது, அவனுடைய வாழ்க்கையில எந்த விதமான போஸ்டிங்க்கு அவன் ஆசைப்பட்டு அவன் இயேசுசாமி இருக்கும் பொழுது இருந்தவனும் இயேசு மரித்த பிறகு அவரை விட்டு பின்வாங்கி போனவனாகவும் காணப்படல. Secondly, he was not seen as a person who backslided after God Jesus was resurrected. இயேசு மரித்த பிறகு எனக்கு இந்த போஸ்டிங் கிடைக்கும்னு சொல்லி அவன் காத்திருந்து அந்த பதவி கிடைக்காம அவன் சீஷர்களை விட்டு பிரிந்து போனவனா இல்ல, அவன் எப்பொழுதும் அவர்களோடு வாழ்கிறவனா இருந்தான். He was not a person who was living for this posting of apostleship, but he was still there even if he don't get the apostleship, but he was still the day of resurrection of Jesus. இன்றைக்கு தெய்வம் உங்களை தெரிந்து கொள்ள வேண்டுமானால் நீங்கள் முதலாவது ஐக்கியத்துல நிலைநிற்கணும். If God has to choose you, then you has to be in a fellowship with him and his disciples. பதவிக்காக சிலர் ஐக்கியத்திலே காணப்படுவார்கள். அப்பேற்பட்டவனாய் நாம் காணப்படக்கூடாது. Some people will be in the fellowship only for the sake of posting. We should not be kind of such persons. நாம் எப்பொழுதும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்திலையும் தேவனுடைய ஐக்கியத்திலையும் நிலை கொண்டிருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். Always we should be in a fellowship with God and all his men. இந்த மத்தியாஸ் தெரிந்து கொள்ளப்பட முதலாவது காரணம் ஐக்கியம் உள்ளவனாய் எல்லாரோடும் சேர்ந்து வாழ்கிறவனாய் காணப்பட்டார். The first reason he was chosen was he had a good fellowship with the apostles. இரண்டாவது, தேவன் அவனை தெரிந்து கொள்ள காரணம் என்ன? Secondly, what's the reason God has chosen him? அப்போஸ்தலர் 1:24 வாசித்து பார்ப்பீர்களானால், Book of Acts chapter 1 and verse 24. இரண்டு பேரையும் நிறுத்தி சீசர்கள் அப்போஸ்தலர்கள் சொல்லுகிற வார்த்தை என்ன? So here they have made these two guys stood up, and what the apostle said? தேவரீர் எல்லாருடைய இருதயங்களை அறிந்திருக்கிறீர். So here they said, Lord, you know everyone's heart. அப்படியானால் மத்தியாசின் இருதயத்தையும் தேவன் அறிந்தவராய் இருந்தார். So here God knows the heart of Matthias also. கூட நின்ற யோசேப்பின் இருதயத்தை காட்டிலும் மத்தியாவின் இருதயம் மகா பிரகாசம் உள்ளதாய் பரிசுத்தம் உள்ளதாய் காணப்பட்டது. The person who was still standing with him was Joseph, but apart from him, his, like Matthias' heart, was very glowing in front of God's heart. ஆண்டவர் தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்கிற தேவன் அல்ல. God is not the person who judges by face. இன்றைக்கு தெய்வம் உங்களையும் என்னையும் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் நம்மளுடைய இருதயம் செம்மையானதாய் பரிசுத்தம் உள்ளதாய் பயங்கர ஒழுக்கமுள்ளதாய் காணப்பட வேண்டும். God has to choose yourself and myself. Our heart has to be close to God. எல்லாருடைய இருதயங்களை அறிந்திருந்த தேவன் மத்தியாசின் இருதயத்தை அறிந்திருந்தார். அவனுடைய இருதயம் தேவனுக்கு முன்பதாய் செம்மையாய் இருந்தது. God is one who knows everyone's heart. So when he sees Matthias' heart, his heart was so good in the eyes of Jesus. நம்மளுடைய இருதயம் நாபாலின் இருதயம் போல் செத்ததாய் காணப்படக்கூடாது. தேவனுடைய சமூகத்திலே, தேவனுடைய ராஜ்யத்திலே, தேவனுடைய ஐக்கியத்திலே இயேசுவுக்குள் ஜீவன் உள்ளதாய் காணப்பட வேண்டும். Our heart should not be a heart that it should not found as dead in the eyes of God, like Nabal.
கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. Praise be to the holy name of our God. மூன்றாவது, Thirdly, இந்த மத்தியாஸ் தெரிந்து கொள்ளப்பட காரணம் என்ன? what's the reason is Matthias was chosen? அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 25வது வசனம். Book of Acts chapter 1 and verse 25, if you read. அவன் மனிதனால் மட்டுமல்ல, தேவனால் அவன் தெரிந்து கொள்ளப்பட்டான். Not only by the humans, but he was also chosen by God. தேவனே அவனை தெரிந்து கொள்கிறார். God, he himself has chosen him. இன்றைக்கு உங்களுடைய ஜீவியம் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜீவியமாய் இருக்க வேண்டும். Now your spiritual life has to be the one chosen by God. அவர் நட்சத்திரங்களை பெயர் சூட்டி அழைக்கிறாராம். He is the one who calls the stars by name. அவர் உங்களை பெயர் சொல்லி அழைக்கிற அந்த அனுபவத்திற்குள் வர வேண்டும். You should come into a calling wherein he will call you by name. தேவனே அவனை தெரிந்து கொள்கிறார். God, he himself has chosen him. இன்னைக்கு மனிதர்கள் உங்களை தெரிந்து கொள்ளாவிட்டால் உங்களுக்கு கோபமும் மூர்க்கமும் எழும்புகிறது. You are filled with anger and strife when people did not choose you. அது அல்ல. That's not. தேவன் உங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். God, he himself has to choose you. தேவன் தெரிந்து கொள்கிற அளவிற்கு நாம பரிசுத்தமாய் வாழணும். We should live such a holy life that God should choose us. தேவன் எல்லாரையும் தெரிந்து கொள்ள மாட்டார். God will not choose everyone. சிலரை கைவிடுவார், சிலரை தெரிந்து கொள்வார். Some he will choose, some he will leave. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாய் நம்ம மாறுவோமாக. We should be a chosen person by God. நான்காவது, On the fourth note, இந்த மத்தியாஸ் தெரிந்து கொள்ளப்பட காரணம் என்ன? what is the reason this Matthias was chosen? அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 24வது வசனம். Book of Acts chapter 1 and verse 24. இழந்த ஊழியத்தை செய்ய அவன் தயாராக வருகிறான். He was a person who made ready himself to do the ministry which was lost. அது இன்னொருவன் செய்த ஊழியம் என்று சொல்லி அவன் அதை புறக்கணிக்கல. He did not reject that this ministry was from someone. ஐயோ, தற்கொலை பண்ணி செத்து போனவனுடைய ஊழியத்தையே நான் செய்யணும் என்று சொல்லி அவன் குறை சொல்லல. He did not worry or murmur that this was the ministry person who died and hanged himself. எனக்கென்று கொடுக்கப்படாத ஊழியம் என்று அவன் சொல்லல. He did not say this ministry was not for me. அவன் அந்த ஊழியத்தை மனப்பூர்வமாய் ஏற்றுக்கொண்டான். He accepted it wholeheartedly. தேவன் உங்களை சில நேரம் குறைவின் பாதையிலே நடத்தும் பொழுது அதை மனப்பூர்வமாய் ஏற்றுக்கொள்ள வேண்டும். When God leads in the path of half nature, you should accept it with all your heart. இன்னொருவருடைய ஊழியத்தை பிடுங்கி உங்களுடைய கரத்திலே கொடுக்கும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாய் இருக்க வேண்டும். When God plucks the ministry out of someone and he gives in your hand, then you should be a person who should accept it. ஐயோ, அந்த ஊழியத்தை நான் செய்தால் அந்த விசுவாசிகள், அந்த தேவ பிள்ளைகள் கோபித்துக் கொள்வார்கள் என்று நீங்கள் மற்றவர்களை பார்க்க கூடாது. Should not look at others and worry about others that what they will think of me. ஊழியம் என்பது பாதியிலே நிறுத்தப்படுவதல்ல, ஊழியம் என்பது பூரணமாக்கப்பட வேண்டும். Ministry is not the one which will be halfly stopped, but it is the one which will be completed to its fullness. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, O my beloved people of God, இன்றைக்கு எனக்கென்று ஆண்டவர் தனி பாதையை வைப்பார் என்று நீங்கள் சொல்லாதிருங்கள். please do not say that God will have a separate path for me. ஆண்டவர் கொடுக்கிற பாதையிலே நீங்கள் போக ஆரம்பிப்பீர்களாக. You should have your life in the path which God assigned for you. தெய்வம் நடத்துகிற பாதையிலே நீங்கள் கடந்து செல்ல ஆசைப்படுவீர்களாக. You should travel in the path, you should decide for it which God has ordained for you. ஆண்டவர் எந்த பாதையை நடத்தினாலும் எந்த ஊழியத்தை கொடுத்தாலும் செய்ய ஆயத்தமாய் இருக்க வேண்டும். Whatsoever the work of ministry or path God has made for you, you should travel in it. புதிய காரியத்தை தருவார், இல்லாவிட்டால் பழைய ஊழியத்தை கத்த தருவார். எந்த சூழ்நிலையிலும் குறை சொல்லாமல் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் உடையவன் தான் மத்தியாஸ். அதனாலதான் தேவன் அவனை தெரிந்து கொண்டார். He will give you a new thing, or he will give you old thing, but whatsoever has been given, but Matthias is the person who will accept it with all of his heart. That's the reason Matthias was chosen. விடுபட்டு போன ஊழியத்தை நிறைவு செய்தவன் மத்தியாஸ். He was the person who has completed the leftover ministry. மற்றவர்களுடைய ஊழியம் என்று நீங்கள் குறை சொல்லாமல் அந்த ஊழியத்தையும் உங்களுடைய ஊழியமாய் எடுத்து செய்வீர்களானால் கர்த்தர் உங்களை தெரிந்து கொள்வார். Do not worry that it's someone's ministry, but if you choose to do the leftover ministry, then God will definitely choose you. மத்தியாஸ் தெரிந்து கொள்ளப்பட ஐந்தாவது காரணம் என்ன? What's the reason that Matthias was chosen? What's the fifth reason? அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 26வது வசனம். Book of Acts chapter 1 and verse 26. 11 பேரோடும் அவர் சேர்த்து கொள்ளப்பட்டான். So he was added to the 11 apostles. அப்போஸ்தலர் பங்கை பூரணமாக்குகிறவனாய் காணப்பட்டான். He was the person who came to fulfill the partnership of apostles. அப்போஸ்தலருடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட 12 என்கிற இடத்திலே காணப்பட்ட ஒரு குறைவை மத்தியாஸ் பூரணப்படுத்தி விட்டான். He was the person who came to fulfill the 12th role. 11 பேரோடு சேர்த்து கொள்ளப்பட்டான் என்கிற அர்த்தம் என்ன? What's the reason he was added along with 11 ones? அப்போஸ்தலருடைய குறைவை நிறைவாக்கினார். He has removed the borrows there.
இன்றைக்கு ஊழியனுடைய குறைவை எத்தனை பேர் நிறைவாய் மாற்றிக்கொண்டு So இருக்கிறீர்கள்? how many of you are now turning the insufficient nature of the ministers? தேவனுடைய மனதில் இருக்கிற குறைவை எத்தனை பேர் நிறைவாய் மாற்றிக்கொண்டு How இருக்கிறீர்கள்? many of you are turning the sufficient nature in God's insufficient things? சபையில் இருக்கிற குறைவை எத்தனை பேர் நிறைவாய் மாற்றிக்கொண்டு How many இருக்கிறீர்கள்? are you filling the insufficient things in the church? இன்றைக்கு குறைவுகளை நிறைவாக்கும்படி தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். God today has chosen you to complete the insufficient things into sufficient things. குறைவுகளை குறை சொல்லாமல் நிறைவாக்குவீர்களானால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் மாறுவீர்கள். Without any queries or murmuring, you should come to fulfill the insufficient things. தெரிந்து கொள்ளப்பட்டவன் மத்தியாஸ் என்று எல்லாருக்கும் தெரியும். You know the chosen one was Matthias. அவன் ஏன் தெரிந்து கொள்ளப்பட்டான் என்பதை இந்த சத்தியத்தின் மூலமாய் கேட்டு அறிய முடியும். Through this message, you have known that why he was chosen. இந்த 5 காரியங்களை செய்வீர்களானால் நீங்களும் நானும் தேவனுடைய பார்வையிலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் மாறுவோம். If you do all these things, then you will be a chosen one in the eyes of God. இந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமாய் இருந்திருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். I believe in God that this would be a blessing for you. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. Praise be to the holy name of our God. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. May God bless each and every one of you abundantly. இந்த வார்த்தை மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Please share this word to others, friends and others. Thank you. Praise the Lord. God bless you. Thank you. Praise the Lord and God bless you. Amen. Amen.